Hi everyone, Assalamu alaikum. Hope you all doing great. Inshallah நாளைக்கு நைட்டுக்கு என் ஃப்ரெண்டும் அவரோட ஹஸ்பண்டும் வர நிற்கிறேன் கடவுட்டுக்கு. நாங்கள் என்னெல்லாம் குக் பண்ணுறதை இந்த வீடியோவில் எடுத்துக்கணும் வந்திருக்கிறேன். நான் எல்லா வேலையுமே நான் முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணினேன், ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஏழுமான வேலை எல்லாமே நான் ப்ரீவியஸ் நைட்டே செஞ்சு வச்சேன். நான் அவங்களோட ரூமை ரெடி பண்ணி அதில் ஒரு சேர் ஒன்றில் முசல்லா உண்டும், எக்ஸ்ட்ராவாக ஒரு டவல் உண்டும், வெல்கம் கிஃப்ட் மாதிரி ஒரு பேக் ஒன்றும் நான் அவருக்கு ரெடி பண்ணி வச்சேன், சர்ப்ரைஸ் ஆகிக்கட்டும்டு. அதோட கிச்சனுக்கு வந்து வேலையாக நான் செஞ்ச டெசர்ட் செஞ்சது தான். நான் காஃபி பிஸ்கட் புடிங் தான் செஞ்சேன். க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் ஃபுல் ஃபெட் மில்க், அதோட ஒரு சாஷே விப்பிங் பவுடர் எடுத்துக்கிறேன் நான். அது 36 கிராம். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபியூ மினிட்ஸுக்கு ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும். பீட் பண்ணி கொண்டு அரைவாசி டைமில் நான் ஹாஃப் டின் மாதிரி கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். நிறைய சேர்க்கப்படாது, ஒன்று தண்ணியாகும் இல்லாட்டி திகட்டும், டூ மச்சாக இனிப்பு கூடினா. மில்க்கும் வந்து ஒரு கப்புக்கு ஒரு சாஷே பேக்கெட் தான் சேர்க்கணும். மில்க் கூட சேர்த்தாலும் தண்ணியாகும். ஃபைவ் மினிட்ஸில் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணாலே இப்படி வந்துடும். டூ மச் ரனியும் இல்லை, அதே மாதிரி திக்கும் இல்லாமல் இப்படி தான் நிற்கணும். எங்களோட க்ரீம் ரெடி. இப்போ ஒரு சின்ன பவுல் ஒன்றில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி எடுத்துக்கிறேன். நான் எந்த பிராண்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணலும், நான் சும்மா சூப்பர் மார்க்கெட் பிராண்ட் தான் எடுத்துக்கிறேன். அதோட 4 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஊற்றி அதுக்கு நான் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ரெசிபியோட மெயின் கேரக்டரே பிஸ்கட் தான். ஸோ டைஜஸ்டிவ் பிஸ்கட் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பைலாம் மாறி பிஸ்கட் எடுக்கலும், ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிஸ்கட்டை இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுக்கிற கொஃபியில் டிப் பண்ணி எடுக்கணும். ஊற வச்சப்படாது, வச்சோன்னு எடுக்கணும், அது மாதிரி இருக்கணும். ஏன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கட்ன்றதால குயிக்காகவே கரைஞ்சிடும் அது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேயருக்கு அப்படியே அதில் பிஸ்கட்டை தான் நாங்கள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் பிஸ்கட், செகண்ட் லேயருக்கு இதை க்ரீம் வரணும். பிஸ்கட்டை இடைவெளி இல்லாமல் நாங்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி, அதே மாதிரி பிஸ்கட் மூடி படுற மாதிரி இது க்ரீமை நாங்கள் போடணும் ஃபுல்லாகவே. இப்போ அடுத்த லேயருக்கு மறுபடியும் பிஸ்கட்டை நாங்கள் ஃபர்ஸ்ட் லேயரில் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அது அப்படியே போகும். எங்களுக்கு எத்தனை லேயர் வேணாலும் போடலும். இதை பிஸ்கட் புடிங் அட்லீஸ்ட் 24 hours இருக்கணும். நாளைக்கு பகலுக்கு உங்கள் வீட்டுக்கு யாரானு வாரண்டா நீங்கள் இன்றைக்கி மார்னிங் இல்லாட்டி பகலுக்கு செஞ்சு வச்சணும். என் கெஸ்ட் வார நாளைக்கு நைட்டுக்கு, அதனால் நான் இன்றைக்கி நைட்டுக்கு செய்கிறேன். இது உடனே செஞ்ச உடனே இது தின்னேலாம், இது நல்லா ஊறி வரணும். அப்போ தான் அதை காஃபி ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிக்கும். இதில் இருக்கிற இப்போ இதை க்ரீமை போட்டு எல்லாம் முடிஞ்சது அப்புறம் இதை க்ரீம் எப்படி டேஸ்ட் இருக்கும்னா வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இதை க்ரீம் அப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணால் வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி வரும். இப்போ நான் பிஸ்கட் அடிக்கிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் க்ரீம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் காஃபி எடுத்து கொஞ்சம் மேலால் ஊற்றி விட்றேன். அதை கொஞ்சம் அந்த காஃபி ஃப்ளேவர் வாரதுக்காக. அதுக்கப்புறம் இது ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப்ஸ். பிஸ்கட்டை கொஞ்சம் உடைச்சி ஊற்றின மாதிரி மேலால் கொஞ்சம் தூவி விட்றேன், பிஸ்கட்டை துண்டு மீக்கிற மாதிரி. அப்போ எங்களுக்கு பிஸ்கட் அந்த பிஸ்கட் புடிங்க தின்னக்குள்ளே அது துண்டு மம்பிடும் மாதிரி. அப்படியே இது ஆப்ஷனல், சும்மா மேலால் அந்த அழகுக்கு நான் செய்கிறேன். இதை செஞ்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுடணும். எனக்கிட்ட இன்னும் கொஞ்சம் பிஸ்கட்ஸும் அதோட க்ரீமும் கொஞ்சம் மீக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு எங்கள் டூட்டி கிட்ட தான் நிற்கிறேன். நான் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க பார்க்குறேன். அதனால் நான் இன்னொரு பேரையா பாக்ஸ் ஒன்றில் நான் கொஞ்சம் செஞ்செடுக்கிறேன். க்ரீம் மிஞ்சா ஃப்ரீசரில் வச்சா ஓகே, அது ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மெயினான வேலை, புடிங் வேலை முடிஞ்சு. இப்போ மற்ற வேலையெல்லாம் செய்ய தொடங்கினா ஓகே. எவ்வளோ நாளாகவே ஒரு டவுட், இந்த சீஸை கிரேட் பண்ணி எடுத்து அதே அளவுக்கு ஒரு மாடி பார்த்து தான் செய்ய பார்க்குறேன். பொதுவாகவே பிஸியான டைமுக்கு தான் எனக்கு இப்படி எல்லாம் ஃபீல் ஆகும். அதை செஞ்சு பார்ப்போம், இதை செஞ்சு பார்ப்போம்ட்டு. இப்போ அதைத்தான் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். சீஸை கிரேட் பண்ணியே வச்சுறேன். நான் நார்மலாகவே சீஸ் எடுத்தால் கிரேட் பண்ணி வச்சுறேன். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் மலர்ந்து பார்த்து எவ்வளோ வாரன்னு சொல்லி 400 கிராம் எடுத்துக்கிறேன். கிரேட் பண்ணி நானும் எவ்வளோ அளவு வாரன்னு பார்ப்போம்.
சீஸை கிரேட் பண்ணியே வச்சா ஈஸி. ஏன்னா நான் ஆல்ரெடி மைண்டுக்குள்ளுக்கு ஒரு ரெசிபீஸ் கொஞ்சம் நான் வச்சு கொண்டு இருக்கிறேன் என் ஃப்ரெண்ட் வந்து செய்கிறதுக்கு. அதுக்கு சீஸ் வேணும் ஒரு ரெசிபிக்கு, அதுதான் நான் கிரேட் பண்ணியே வைக்கிறேன். சரி, டிஃப்ரெண்ட்டாக இல்லை, 400 கிராம் தான் எடுத்திருந்தேன் கிரேட் பண்ணி. நானுமே நான் 400 கிராம் தான் வரேன். நெக்ஸ்ட் வேலை தேங்காய். நான் தேங்காயும் உடைச்சி திருகையே வைக்க பார்க்குறேன். அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவள் வாரத்துக்கு என்னென்ன ஏழுமோ அதெல்லாம் நான் செஞ்சே வச்சு ஏர்லியாக செய்கிறதுகள் எல்லாமே. அங்கே மாதிரி இல்லை, இங்கே தேங்காய் வாங்கினா அது 2 to 3 நாளுக்குள்ளுக்கு திருகிடணும். அப்படி இல்லாட்டி தேங்காய் சரலாமாகும், தேங்காய் அவியும். ஸோ எப்போவுமே நான் வாங்கினா திருகி ஃப்ரீசர் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட் வாரத்துக்கு ஈவினிங் தான் ஆகும். அவங்க ஒரு 5:30 6 o'clock மாதிரி தான் வருவாங்க. ஆனால் நான் 12 மணி முந்தி பகலைக்கு வேலையை எப்படி சரி முடிச்சிடறேன்னு சொல்லி மைண்டுள்ளே ஒரு டெட்லைனோட வச்சுக்கொண்டேன். குக்கிங் வேலையை நான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்ய பார்க்குறேன். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு அதை மசாலா பவுடர் வேணும். அதுக்கு பெப்பர்கார்ன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், சீரகம் 2 டீஸ்பூன், அதே மாதிரி நச்சீரகம் 2 டீஸ்பூன். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு. 500 கிராம் சிக்கன் அப்படின்னா நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் half எடுத்தால் சரி. பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றுறல, அது ஆயிலில் தான் வேகணும். ஆயில் நல்லா சூடாகி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கறி லீஃபும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இது ட்ரை கறி லீஃப், ஃப்ரெஷ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் வைக்கிறேன். ஒரு வெங்காயத்தை நான் வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறவே நான் சிக்கனை சேர்க்குறேன். சிக்கன் இன்னும் 1 கிலோ நான் சிக்கன் எடுத்துக்கிறேன், வித் போன் சிக்கன். பெப்பர் சிக்கனுக்கு வித் போனோட எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட் கூட. பொதுவாகவே சிக்கன்ஸை வித் போனோட செஞ்சால் நல்ல டேஸ்ட். ஸோ வித் போன் சிக்கன் தான் நான் இவ்விடத்தில் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ஜிஞ்சர் garlic பேஸ்ட், வெங்காயம், அதெல்லாத்தோடையுமே நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். அதுக்கு 1.5 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நான் சரக்குத்தூள் சேர்க்குறேன். அதோட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் பச்சை பச்சைக்காய் நடுவால் கீரல் மாதிரி போட்டு அது 2ம் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் நல்லா. நான் முதல்ல ஆயில் போட்டதோடய செஞ்சுக்கணும், எனக்கு மறந்து. நீங்கள் ஆயில் சேர்த்தோன்னே இதை செய்யுங்க. ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டுக்கு பிறகு என்ன செய்யணும்டா, 2 காஞ்ச கொச்சக்காய் சேர்க்கணும். அதோட சீரகம் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கொள்ளணும் ஆயிலுக்கு. எனக்கு அது மறந்து ஃபெஸ்ட்டுக்கு சேர்க்கறதுக்காக தான் நான் இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். சிக்கனை நான் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே ஆயிலோட மிக்ஸ் பண்ணது பிறகு நாங்கள் வேறையாகவே அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிற தூளை தான் சேர்க்கணும். அதை தூளை அரைச்சி வச்சு கொள்ளையும் வேணும்டா. ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சா இன்னும் வாசம் நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த ஒரு சில்லி பவுடர் ஒன்றுமே போடல. ஸோ மிளகா மட்டும்தான் நாங்கள் இதில் போடுறேன். உரப்புக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு கூட்ட குறைச்ச ஏலும் எல்லாம். இது 1 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர்கூன் போட்டு அரைச்சிறது வந்து மீடியம் ஸ்பைசி லெவல். வச்சுக்கிற தூள் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுறேன். அது அடுப்பாட்டில் வேகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி ஒன்றும் இதில் சேர்க்கறல, அது ஆயிலில் தான் வேகும். இடக்கடக்குள்ளே கொஞ்சம் பிரட்டி விட்டால் ஓகே.
மிச்ச நேரம் போகாது, ஒரு 12 நிமிஷத்தில் மாதிரி சிக்கன் வெந்துடும். சிக்கனை வெந்துட்டு கேஸை ஆஃப் பண்ண ஹாஃப் லைம் ஜூஸ் புளிஞ்சு கொண்டா நல்லா. நான் ஹாஃப் லைம் ஜூஸ் புளிஞ்சிக்கிறேன். ஒரு புளி டேஸ்ட் ஒன்று மாதிரி வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதுக்கு. இதை பெப்பர் சிக்கன் வந்து எதுக்குமே ஓகே, ரைஸுக்கு ஓகே, பராட்டாக்கு ஓகே, ரொட்டிக்கு, ப்ரெட்டுக்கு எதுக்குமே ஓகே. நான் இன்றைக்கி பராட்டா தான் செய்ய பார்க்குறேன். மீன்வாய் லஞ்சுக்கு ரைஸ் எனக்கும் பேபிக்கு மட்டும் நான் கொஞ்சம் வச்சுக்கொண்டேன். நேற்று தேங்காய் திருகி வச்ச சுட்டி எனக்கு நல்லாவே ஈஸியாகி ஃப்ரிட்ஜிலேருந்து தேங்காய் அப்படியே எடுத்து இப்போ தேங்காய் சம்பல் கொஞ்சம் செஞ்சுக்குள்ள பார்க்குறேன். அதுக்கு நான் ஒரு 4 பச்சை கொச்சிக்காவை வெட்டி அதோட வந்து இஞ்சி துண்ணு சேர்க்குறேன். அதோட ஒரு தக்காளி சேர்க்குறேன். நான் இதுக்கு வெங்காயம் சேர்க்குறல, நான் செய்கிற இந்த தேங்காய் சம்பலுக்கு வெங்காயம் சேர்க்குறல. அதோட உப்பு 1.5 டீஸ்பூனும் லைம் ஜூஸ், ஹாஃப் லைம் ஜூஸும் சேர்த்துக்கொண்டு நல்லாவே கிரைண்டரில் அரைச்செடுத்தா ஓகே. இதை இடிச்செடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஏண்ட உரல் வந்து நல்லாவே குட்டி, அதை இடிச்சேலாம். இது தேங்காய் சம்பல் நல்லா இருக்கும், கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இதை நான் கொஞ்சம் தாளிச்சும் எடுத்துக்கொண்டேன். தாளிச்சு எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டும் கூட. மற்ற நான் இது 2 ஏர்லி செய்கிறது, நான் நைட்டுக்கு தான் தின்ன பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் குக்கிங் வேலை முடிஞ்சாச்சு. நான் பெருசாகவே மெனு எடுக்கல, நான் சிம்பிளான மெனு தான் எடுத்து அவங்க நிற்க பார்க்குறேன். எனக்கு தேவைன்னா நெக்ஸ்ட் டே எல்லாம் செஞ்சு குடிக்கலும். என் பேபி சும்மா இப்போ நான் யாரானு வார டைமுக்கு எப்போவுமே தூக்க சொல்கிறோண்டு, அதனால் நான் சிம்பிளான மெனு தான் எடுத்தேன். நான் எல்லா வேலையும் செஞ்சு கிச்சனையுமே குயிக்காக க்ளீன் பண்ணி கொண்டு டிஷ்ஷஸை நான் கழுவியே வச்சேன். அதுக்கு தேவையான ஸ்பூன்ஸ், காஃபி மக் எல்லாமே கழுவி தொடச்சி எடுத்து வச்சு. அப்போ எனக்கு கிச்சனுக்கு வரவே தேவையில்லை அவங்க வரங்காட்டி. நான் இந்த மெனு என்னண்டா பருப்பு கறி, அதோட பெப்பர் சிக்கன் அண்ட் கோகோனட் சம்பல் நான் எடுத்தது. பராட்டாக்கு தான் நான் செய்ய பார்க்குறேன். நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அவங்க வரப்போக்குள்ளே ஒரு 6 மணி இருக்கும். நான் டின்னரை கொஞ்சம் ஏர்லியாகவே நான் சர்வ் பண்ணேன். ஒரு 7 மணி 7:30 கிட்டாலே நாங்கள் டின்னரை சர்வ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. மிச்ச நாளே பிறகு ஒருத்தரை கண்டது, எங்கள் வீட்டுக்கு ஆட்கள் வரதே குறவு, அது நிற்க வர அப்படின்ட்டு அத்தி பூக்கிற மாதிரி தான் யாரானும் வர. ஃப்ரெண்ட் வந்தது மிச்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நான் 2 ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச ரெசிபி ஆகிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அப்படி தெரிஞ்சண்டா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்கை பார்த்தாலே ஹாப்பியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டும் டேக் கேர், பாய்.